பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தை 14. அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மானிட சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான புனித வாரத்திலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலே நற்கருணை நாதர் உங்களை தேடி வந்திருக்கின்றார். உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களோடு இடைபடவும் அவர் சுமந்து வந்த அந்த பாதைகளை பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும், என் பிள்ளைகளே, நீங்களும் சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களா? என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இரு கரங்களை விரித்தவராய் உங்களை அழைக்கின்றார். ஏனென்றால் அவர் அறிவித்ததை நீங்கள் நம்பினீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே ஆண்டவருடைய ஆற்றல் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். தொடர்ந்து வளைகுடா நாடுகளுக்காக ஜெபிப்போம். அங்கு இருக்கக்கூடிய உறவுகளுக்காக மன்றாடுவோம். அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் ஜெபிப்போம். அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகளே. போரை ஏற்படுத்தி அதில் தன்னுடைய சொந்த ஆதாயத்தை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளுக்காக நாம் உருக்கமாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். தொடர்ந்து அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உதவி செய்யலாம், உதவி செய்யுங்கள். ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த பீடத்தின் அமைப்பை நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த பீடம் உண்மையிலே ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு அழகான பீடமாக மாற்றப்பட்டு இருக்கின்றது. எனவே தொடர்ந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் ஜெபிப்போம். எனக்காகவும் ஜெபியுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே உங்களுக்காக மானிட உருவத்தையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இழந்து போனார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நினைக்கலாம், ஒரு இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பியூட்டி பார்லருக்கு போவீர்கள், நன்றாக உங்களை சிகை அலங்காரம் செய்து கொள்வீர்கள், நல்ல உடைகளை நீங்கள் உடுத்துக் கொள்வீர்கள், நீங்கள் நறுமண தைலங்களை பூசிக்கொள்வீர்கள். அதே போல் என்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு சென்றாலும் அணிகலன்களை போட்டுக்கொண்டு செல்வீர்கள். இவை அனைத்தும் வெளி அரங்கமான ஒரு அடையாளம். ஆனால் உங்களுக்காக தன்னுடைய அடையாளத்தையே இழந்தவர், தன்னுடைய அழகையே இழந்தவர், அருமையான கடவுளுடைய மகன், ஒரு அழகான ஒரு வாலிபர், தன்னையே அவர் இழந்து விட்டார். அவரை பார்த்தவர்கள் திகைப்புற்று போனார்களாம். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்து போனது. அவருடைய உடலில் இருந்த எலும்புகள் எல்லாம் வெளியிலே தெரிந்தனவாம். சதைகள் கிழிந்து தொங்கியதவாம். நரம்புகள் எல்லாமே விடுபட்டு அப்படியே தொங்கிக் கொண்டு இருந்ததாம். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடித்து நொறுக்கப்பட்டு அந்த கல்வாரி சிலுவையை சுமக்க முடியாதபடி உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சுமந்து கொண்டு கல்வாரியை நோக்கி சென்றாரே. இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை அழைக்கின்றார். என் மகளே, எப்பொழுதுமே ஆசீர்வாதத்திற்காக மட்டுமே என்னை தேடி வருகிறாயே, உன்னுடைய பிரச்சனைகளை மட்டுமே என்னிடம் சொல்லி நீ ஜெபிக்கிறாயே, என்னுடைய வேதனை நீ அறிந்திருக்கின்றாயா? இந்த புனித வாரத்திலாவது என்னுடைய துக்கங்களையும் என்னுடைய கஷ்டங்களையும் உன்னை நான் கல்வாரியிலே அந்த வேதனையோடு சுமந்ததையும் நீ அறிந்து கொண்டாய் என்றால் நீ பாவத்தில் விழ மாட்டாய் என்று அவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, மாதத்தின் முதல் நாளிலே இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்றும் அழையக்கூடிய மக்கள் உண்டு. இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் அழைகிறார்கள். சில பேர் இறை வார்த்தையை எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை இதுதான் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அது அந்த போதகருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஜெபியுங்கள். ஆண்டோடைய வார்த்தைகளை நீங்கள் வாசியுங்கள். அப்பொழுதுதான் அவர் உருகுலைந்த அந்த நிலைமையை அறிந்து கொள்வீர்கள். மனித சாயலே அவருக்கு இல்லையாம். அவர் மனிதரின் உருவமே அவருக்கு இல்லையாம். மானிட உருவமே அற்று போகின்றன. குத்துயிராக அவர் அந்த இடத்திலே அவர் கடந்து சென்றார். அவருக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய யாரும் இல்லை. தண்ணீர் என்று அவர் கண்ணீர் விட்ட பொழுது அந்த இடத்திலே தண்ணீர் கொடுத்தவர்கள் கூட அவர்களை தட்டிவிட்டு வேதனை படுத்திய அங்கு இருந்த போர் வீரர்கள் உண்டு. அவர்களுக்காகத்தான் அவர் மரித்தார். அவர்களுக்கு அவருடைய பாவங்களையும் சுமந்து கொண்டார். எனவே அந்த
கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட நேரத்திலே அவர் மிகவும் வேதனைப்பட்டவராக இருந்தார். ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், கத்தோலிக்கர், அவர் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டவர். எங்கேயோ நடந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த பாடுகளை அவர்கள் சிலுவையில் அறைவதை போல ஒரு நாடகமாக நடித்த அந்த பெரிய வெள்ளி அன்றும் அதில் அவர் தவறி விழுந்து விடுகின்றார். கடவுளுக்கே வந்த சோதனையை பாருங்கள், இயேசுவுக்கு வந்த சோதனையை பாருங்கள் என்றும் ஏளனப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலே அதை பார்த்து மனம் உடைந்து போனேன். அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளை ஏளனம் செய்து கொண்டு இருக்கின்றோம். இன்னும் அவரை காயப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இன்னும் அவரை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். நாம் அவரை அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாராம் தெரியுமா? உங்களைப் போல் என்னை போல் அல்ல. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 52வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்தும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்த அவர் பாருங்கள், நம்மால் கையளிக்கப்பட்டார். அவ்வளவு அழகுள்ளவராக இருந்தார், பூரண அழகுள்ளவராக இருந்தார். உங்களுக்காக உருகுலைந்தார், உங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தார். எஸ்ஐயா 53:3 சொல்லப்பட்டு இருக்கின்றது, காண்போர் தன் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார் என்று. இந்த மாதத்தின் முதல் நாளில் இருக்கக்கூடிய நாம், புனித வாரத்தில் இருக்கக்கூடிய நாம், எப்படி நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம்? நாம் செய்த பாவங்கள் மற்றவர்கள் முகத்தை மூடிக்கொள்ள கூடிய அளவுக்கு அவர் இருந்தார். துணியே இல்லாமல் அவரை வெறு உடலாக அடித்து இழுத்து சென்றார்கள். நாம் சிலுவையில் பார்க்கலாம், ஏதோ இயேசுவுக்கு துணி போட்டதை போல. அன்பார்ந்தவர்களே, அவரை அவமானப்படுத்தினார்கள். உடல் பூர்வமான விச்சைகளினால் வீழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? எனவே தான் இந்த நாளிலே வேதனை உற்ற மனிதராய் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொன்னார், நீர் அழகாய் இருக்க வேண்டும், நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய உருவத்தையே நான் இழந்தேனே. மகனே, மகளே, நீ எனக்காக என்ன செய்ய போகிறாய்? மனம் திருந்த மாட்டாயா என்று சொல்லி உங்களை பார்த்து கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கக்கூடிய நற்கருணை நாதர், நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தகப்பன், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம் உங்களை பார்த்து கேட்கின்றார், நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், நீ என்னோடு இருக்க விருப்பப்படுகின்றாயா? இந்த வாரமாவது உபவாசம் இருந்து ஜெபித்து இச்சை அடக்கத்தோடு இருந்து என்னை தேட மாட்டாயா? உன்னுடைய பழக்கத்தை விட்டுவிட்டு, மற்றவர்களை வேதனைப்படுத்துவதை விட்டுவிட்டு, மற்றவர்களை அவமானப்படுத்துவதை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை இந்த புதிய மாதத்தில் என்னோடு இணைந்து நீர் ஆரம்பிப்பாயா என்று கேட்கின்றார். உங்களுடைய பதில் என்ன என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் ஆண்டவரிடம் சொல்லுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நாம் கடவுளோடு கூட இருப்பது அல்ல, கடவுளை நம்முடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வது, இயேசுவை நமது தகப்பனாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கேட்டு இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் அவரிடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே உண்மையிலும் உண்மையுமாக நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர், நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர், எங்களை விட்டு பிரிந்து விடாதபடி எங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கின்றீர், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர், சோர்ந்து போய்விடாதபடி இருக்க ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சோர்ந்து போனீரே, நாங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் உமது அழகையெல்லாம் இழந்து போனீரே சுவாமி. நீர் எங்களை மேன்மையாக வைப்பதற்காக உம்முடைய மேன்மை எல்லாவற்றையும் இழந்து போனீரே சுவாமி. இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை பார்க்கும் பொழுது நீர் பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்பு இல்லையே அப்பா. ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் விண்ணிற்கும் மண்ணிற்கும் எதிராக பாவம் செய்தோம் ஆண்டவரே, உமக்கு எதிராக குற்றங்கள் புரிந்தோம், உம்மை
வேதனைப்படுத்தினோம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் அடித்து நொறுக்கப்பட்டோம் நாம் உமக்காக. உம்மை நாங்கள் அடித்து நொறுக்கினோம். இதோ இந்த உலகத்தில் நாங்கள் சந்திக்கக்கூடிய அவமானங்கள் எல்லாம் ஒரு அவமானமாக இல்லை என்பதை உணர்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் நீர் எங்களை தொடுவீராக, எங்களோடு கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை பலப்படுத்தும், எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதிசயங்களை செய்யக்கூடிய தெய்வமே, நீர் எங்களோடு இருப்பதை போல ஆண்டவரே, வளைகுடா நாடுகளில் உள்ள மக்களோடும் கூட இருப்பீராக. அங்கு அமைதியை நிறைவேற்றுவீராக. யாரெல்லாம் தன் பாவங்களை அறிக்கையிட்டு உடல்பூர்வமான இச்சைகளை கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, அவர்களுடைய ஜெபத்தை கேட்பீராக, அவர்களுடைய வேதனையை அறிவீராக, அவர்கள் இழந்ததை திரும்ப கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்மை உருகுல வைத்திருக்கலாம், உமது அழகை இழக்க வைத்திருக்கலாம். அதற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இடைவிடாது உமது பெயரை நாங்கள் இகழ்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவரே, அதற்காகவும் இதோ மன்னிப்பு கேட்கின்றோம், ஆசீர்வதியும். இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.